ஸ்டார் ரஜினி சார் படத்திலிருந்து சுந்தர் சி விலகியது ஏன் என்பதை பற்றி எடுத்து பேசணுங்கிறது தான் தலைப்பு. இவர் ஏன் ஏற்காம இன்னைக்கு சுந்தர் சி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்லாம் அனலைஸ் பண்ணா, ஆராய்ச்சி பண்ணா, ஆய்வு பண்ணாக்கா எனக்கு மனசுல ஒன்னே ஒண்ணுதான் பட்டுது. ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், பழைய காலத்து படம் குலமகள் ராதை. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டைத்தான் இங்க எடுத்து நான் பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான முறையில தயாரிக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு இயக்குனரை, நல்ல மாஸ் மசாலா தெரிஞ்ச ஒரு இயக்குனரை, நல்ல நகைச்சுவை படங்கள் எடுக்கக்கூடிய அந்த திறமை படைச்ச ஒரு இயக்குனரை இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர தயாரிப்பாளர், அவரு மேலேயும் தப்பு இல்லை, அவரு மேலேயும் குத்தம் இல்லை. அந்த பிரம்மாண்டமான படைப்புல அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர தயாரிப்பாளருக்கு கை கொடுக்கணும், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவருக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலேயும் குத்தம் இல்லை. அதே மாதிரி இப்படி ஒரு இரு பெரும் துருவங்கள், இரு பெரும் நட்சத்திரங்கள், இரு பெரும் உச்சம் அவர்கள் சேர்ந்து தனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு முழு மூச்சுடன் பாடுபட்டு, அதற்காக உழைத்து, அதற்காக தன்னார்வத்தோடு செயல்பட்ட நம்முடைய இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் மேலும் குத்தமில்லை. இவர்கள் 3 பேரும் எந்த சூழ்நிலையின் காரணமாக இந்த படத்திலே இப்படிப்பட்ட ஒரு காலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இது காலம் செய்த கோலம், அதுதான் இந்த ஞாலம். இவர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை ஏற்பட்டது என்ற காரணம் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும்.